வெல்கம் டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். சோம்பேறி குரங்குகள். முல்லைக்காட்டில் அப்பு குப்பு அப்படின்ட்டு 2 குரங்குகள் இருந்துதான். அந்த குரங்குகள் ரொம்ப சோம்பேறிகள், எந்த வேலையும் செய்யாது. எப்பவும் மற்ற குரங்குகளை அம்பலத்துட்டே இருக்குமா. அதற்கப்புறமா ஒவ்வொரு கிளைகளுக்கும் மாறி மாறி தாவி விளையாண்டுட்டே இருக்குமா. எந்த வேலைகளும் செய்யாதான். அதற்கப்புறமா நல்லா கிளைகளில் படுத்து உறங்கிக்கொண்டே இருக்குமா. இதுதான் அதோட வேலைகள். அப்போ அதற்கு எப்படி உணவு கிடைக்கும்? உணவு இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு உணவை திருடி சாப்பிடலாம் அப்படின்னு அப்புவும் குப்புவும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் எந்த வீட்டில் போய் திருடி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யானையோட வீட்டில் நிறைய சோளப்பொரிகள் இருக்குதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அப்பு குரங்கு சொல்லிச்சான். குப்பு குரங்கும் சரி நம்ம போய் அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் யானையோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே குட்டி யானைகள் மட்டும் இருந்தது. அங்கே இருக்கிற சோளப்பொரிகளை அதை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த 2 குரங்குகளும் என்ன பண்ணுது, இதுதான் சமயம், குட்டி யானைகளை எப்படியாவது ஏமாற்றி நம்ம சோளப்பொரிகளை எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 குரங்குகளும் அங்கே இருக்கிற சோளப்பொரிகளை எல்லாம் எடுத்துட்டு குட்டி யானைகளை பார்த்து சத்தம் போட்டு மிரட்டிட்டாங்களாம். எதையாவது சொன்னா உன்னை நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சோளப்பொரிகளையும் எடுத்துட்டு வீட்டை நோக்கி வந்துட்டாங்க. பாவம் குட்டி யானையால் எதுவுமே செய்ய முடியல, பயந்து போய் இருந்தது. அம்மா யானை வந்தது. குட்டி யானைகள் எல்லாம் அம்மா யானைகிட்ட முறையிட்டாங்க. அம்மா யானையும் சிங்கராஜா கிட்ட போய் சொன்னது, ராஜாவே ராஜாவே, யாரோ 2 குரங்குகள் என் வீட்டுக்கு வந்து எல்லா சோளப்பொரிகளையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்படி திருடிட்டு போனவங்கள நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். சிங்கராஜாவும் இந்த பொறுப்பை நரிக்கிட்ட ஒப்படைச்சிது. நரி போய் குட்டி யானைகளோட தங்கியிருந்த அந்த யானையோட வீட்டில் ஏதாவது கால் தடம் கிடைக்குமான்னு பார்த்தது. அங்கே குரங்குகளோட கால் தடம் மாதிரி இருந்தது. அப்போது நரிக்கு புரிஞ்சு போச்சு, இது யாரோ 2 குரங்குகள் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த குரங்குகளை எல்லாம் வர வச்சு குரங்குகள்கிட்ட விசாரிச்சது. எல்லா குரங்குகளும் அமைதியாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய சொன்னதான், உங்களில் யார் யானையோட வீட்டில் போய் உணவை திருடுனான்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களோட வாயில் சோளப்பொரிகள் ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த அப்புவும் குப்புவும் அவங்களோட வாயில் தான் சோளப்பொரி ஒட்டி இருக்குன்னு அப்படியே துணி எடுத்து தொடச்சாங்களாம். அதற்கப்புறமா நரி அந்த அப்புவையும் குப்புவையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி சிங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. இதற்கு கரடி தான் உதவி பண்ணிச்சு. 2 குரங்குகளையும் சிங்கராஜா தண்டிச்சார். என்ன பண்ணார், ஒரு கிணத்துல அவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு, நீங்கள் திருடினதுக்காக உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி பெரிய தண்டனையாக கொடுத்துட்டாராம். பாவம் 2 குரங்குகளும் வெளியே வர முடியாமல் இனிமேல் நம்ம திருடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். என்ன குட்டீஸ், நம்மளும் எந்த காரணத்து கொண்டும் திருடக்கூடாது, சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மலரும்